நண்பர்களே அண்ட் 15வது எபிசோட் ஆஃப் FinWiz the Fridays ஃபயர் சாட்ஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம கடந்த சில எபிசோட்ஸா சேமிப்பு முதலீடு பத்தி நம்ம வித்தியாசத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சேமிப்புனா என்ன, முதலீடு என்னன்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வருமானம் வந்த உடனே நம்ம செலவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மிச்ச மீதி என்ன இருக்கோ அது சேமிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சேமிப்பை ப்ரொடக்டிவா எப்படி நம்ம சேனலைஸ் பண்றதை நம்ம முதலீடுன்னு சொல்றோம். ஒரு சாமானிய மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, செலவு போக இருக்கிற வருமானத்தை சேமிப்புன்னு சொல்லுவான். ஆனா நீங்க ஒரு புத்திசாலியா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், வருமானம் வந்ததும் ஒரு அமௌண்ட்டை சேமிப்புக்காக நீங்க எடுத்து வச்சுட்டு ப்ராப்பரா முதலீடு பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற பணத்தை நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது புத்திசாலித்தனம். அதுதான் சாமர்த்தியம் சொல்றோம். சோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சேவிங் இஸ் a wrong formula, but the correct formula is income minus saving equal to expenses அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா கடந்த எபிசோட்ல ஏன் முதலீடு பண்ணணும், யார் நம்மளுக்கு முதலீடு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம எங்க இருந்து கத்துட்டோம் ஒரு மனுஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எறும்பு கிட்ட இருந்து கத்துட்டோம். என்ன நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னா, வெயில் காலத்துல நல்லா உழைச்சு எடுத்து வச்ச அப்படின்னா மழை காலத்துல சாப்பாடு உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நமக்கு எறும்பு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ ஃபார் a rainy day you need to keep money aside for a contingency, emergency. அது இன்னும் கொஞ்சம் எப்படி சூப்பரா பிளான் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அடுத்தது முதலீடு எதுக்காக பண்றோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா பண்ணோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கிறேன், ஏன் முதலீடு பண்றீங்க? முதலீடு பண்றீங்களா? கண்டிப்பா பண்றேன். ஏன் முதலீடு பண்றீங்க அப்படின்னு கேட்டா, சார் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய கனவுகள் இருக்கு, இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கேன். என்ன மாதிரி கனவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது அப்படியே பெருசா பட்டியலிடுவாங்க. ஒரு பெரிய பக்கெட் லிஸ்டா போகும். உங்ககிட்ட கேட்டா நீங்களும் சொல்வீங்க இல்லையா, போடுங்களேன் என்னெல்லாம் உங்களுக்கு ஆசைகள் தேவைகள்லாம் இருக்கு. நெசசிட்டிஸ் இஸ் ஒன் சைட், நீட் வாண்ட்ஸ்னும் இருக்குல்ல. சார் இதெல்லாம் பண்ண ஆசையா இருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட, எஸ்பெஷலி இளைஞர்கள்கிட்ட கேட்டேன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு நல்ல ஒரு வெக்கேஷன் போகணும், ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் போகணும். சரிங்களா, அது வருஷா வருஷம் போக முடியலன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஒரு இந்தியாக்குள்ள முடிஞ்சா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் வெளிநாட்டு அட்லீஸ்ட் போகணும் சார் அப்படின்றத நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இல்லைன்னா கார் வாங்கணும் அப்படின்றலாம் ஆசை இருக்கு அப்படிம்பாங்க. நிறைய பேர் குழந்தைங்க சார்ந்த சில ஆசைகள், அதாவது சில தேவைகளும் ஆசைகள் ரெண்டுமே. இவங்களை இந்த மாதிரி நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். சின்ன பசங்களா இருக்கும்போது when they have not yet gone to school, நீங்க நிறைய பேர் இதை பார்த்திருப்பீங்க, கேஜி அட்மிஷன் நீங்க விசாரிச்சாலே இன்னைக்கெல்லாம் கேஜி அட்மிஷனே பயங்கரமா போகுதுங்க. 2-3 lakhs ஆகுது ஃபார் எல்கேஜி அட்மிஷன் இன் ஸ்கூல். ஓகேங்களா, அதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கும் பிளான் பண்ணும். நிறைய பேர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் பெருசா முதலீடு பண்ற மாதிரி எதுவும் கேட்கறது இல்லை. ஏன்னா அது நம்ம வருமானத்துக்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா, நிறைய வாட்டி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கு. டேர்ம் ஃபீஸா கட்டலாம், 3 மாசத்துக்கு ஒரு முறை 4 மாசத்துக்கு ஒரு முறை டேர்ம் ஃபீஸ் அப்படின்றத கட்டலாம். சோ என்னோட வருமானத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா நான் இப்ப சொன்ன சில கனவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்போ என்னோட வருமானத்தோட அதிகமா எனக்கு செலவாக போகுது. அப்போ நான் பணத்தை ஒழுங்கான ஒரு முதலீடுல எடுத்து வச்சாதான் நான் அதை டேக் கேர் பண்ண முடியும். ஏன்னா மிஸ்மேட்ச் ஆகும் இல்லையா. சோ எனக்கு ஒரு மாசம் எவ்வளவு வருமானம் வருதோ அதோட அதிகமா அந்த மாசம் செலவாக போகுது அப்படின்னா, அதுக்காக நான் திட்டமிட்டு ஒரு நல்ல ஒரு முதலீடுல பணத்தை எடுத்து வச்சேன் அப்படின்னா, அந்த தேவை வரும்பொழுது ஒரு ஊருக்கு போகணும், ஒரு வெக்கேஷன் போகணும், இல்ல பசங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு பணம் வேணும் அப்படின்னா அந்த முதலீடுல இருந்து பணத்தை எடுத்து அந்த செலவை நான் பார்த்துப்பேன். பசங்க அப்படின்னு சொல்லும் போது கல்வி அப்படின் போது ஹையர் ஸ்டடீஸுக்கு இல்ல வீடு வாங்கணும் அப்படின்னா சில வாட்டி லோன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு லோன் வாங்கணும்னு மனசு வராது. ஏன் சார் கடன்லாம் வாங்கணும், இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாமா அப்படின்னா அதுக்காக நீங்க திட்டமிட்டு முதலீடு பண்ணாதான் அது சாத்தியமா இருக்கும். வீடெல்லாம் சொல்லும் போது நாட் ஆல்வேஸ் இட் இஸ் பாசிபிள், எல்லாராலையும் சாத்தியம் இல்லை பணத்தை முதலீடு பண்ணி எடுத்து வச்சு அதுல இருந்து வீடை வாங்கலாம் அப்படின்னு. அதனால என்ன ஆகும், டவுன் பேமெண்ட் அட்லீஸ்ட் நான் ரெடி பண்றேன். மேபி 10% 15% டவுன் பேமெண்ட் கேட்டா மேபி 20-25 வரைக்கும் நான் ரெடி பண்ணிட்டு ஒரு முதலீடுல அந்த பணத்தை ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறமா நான் வீடு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு லோன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் திட்டம் போடுறது உண்டு. கல்யாணத்துக்கெல்லாம் லோன் கிடைக்காது. ஸோ பசங்களோட கல்யாணத்துக்கு அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் சிறந்த முதலீடுகள் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஸோ எதுக்காக முதலீடு பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய தேவைகள் ஆசைகள்லாம் நான் பூர்த்தி பண்ணணும். வாழ்க்கையில என்னோட இலக்குகள், இதை பர்சனல்
ஃபைனான்சியல் லைஃப் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இலக்குகள் நான் வாழ்க்கையில நான் சந்திக்க போறேன் சார். இதுக்கெல்லாம் எனக்கு பணம் வேணும் இல்லையா? அதனால முதலீடு பண்ணணும். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, இன்ஃபேக்ட் 4 கேள்வி கேட்க போறேன். நல்ல கூர்மையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சரிங்களா? எந்த வயசுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்க பாஸ்? எந்த வயசுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்க? என்ன 18, 20, 21? நிறைய பேர் அந்த ரேஞ்சில தான் சொல்றீங்க இல்லையா? சோ டிபிக்கலா 20, 25 வயசுல இருந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறோம். பிசினஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம் சில பேரு. என்ன வயசு வரைக்கும் இந்த மாதிரி சம்பாதிச்சுட்டே இருக்கலாம் சார்? சந்தோஷமா இந்த மாதிரி ஹவ் லாங் ஐ கேன் கீப் அர்னிங் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்வீங்க? 50, 55, 60. நிறைய பேர் 60க்கு மேல அவ்வளவா போறது கிடையாதுங்க. பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பண்ணிட்டே இருக்கணும் சார், வேலை பண்ணிட்டே இருக்கணும் சார், எல்லாம் ஓய்வு காலம் கிடையாது சார், ரிட்டையரே ஆகக்கூடாது சார், பிசினஸ் பண்ணிட்டே இருக்கணும் சார் அப்படின்னு பிசினஸ் பீப்புள் சொல்லுவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க அப்படி நினைக்கலாம். ஆனா உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா? வி மஸ்ட் பி ஹேல் அண்ட் ஹெல்தி இல்லையா? அப்பதானே நம்மளால வந்து போயிட்டு வேலை பண்ண முடியும். ஒரு பிசினஸ்ல நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் போட முடியும். மனசும் ஒத்துழைக்கணும். உடம்பு ஒத்துழைச்சாலும் சரி, மனசும் ஒத்துழைக்கணும் இல்லையா? சோ பிசினஸ் பண்றவங்களும் சரிங்க, அட் சம் பாயிண்ட் இன் டைம் யூ வுட் வாண்ட் டு ஹேங் அப் யுவர் பூட்ஸ். போதும்டா சாமி, இனஃப் இஸ் இனஃப் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற வாய்ப்பு இருக்கு. இந்த ஐடி கம்பெனில எல்லாம் நான் நிறைய இந்த மாதிரி ஃபினான்ஷியல் வெல்னஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணும்போது கேட்பேன், இந்த கேள்வி கேட்பேன். எவ்வளவு நாள் நீங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 45, 50 தாண்டறது கிடையாதுங்க. சார் 45 வயசுல ரிட்டையர்ட் என்ன சார் பண்ண போறீங்கன்னா, தெரியல சார். எனக்கு 45, 50 வயசுக்கு மேல வேலை இருக்குமானே எனக்கு தெரியல. ஐ அம் டவுட்ஃபுல் வெதர் ஐ வில் பி எம்ப்ளாயபிள் அப்படின்றோம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இடத்துல தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ். நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கம்பெனி உங்களை வேலையில வச்சுக்கணும் இல்லையா? போத் ஆர் தேர் நோ பாஸ். சோ டிபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற காலம் வந்து 20, 25ல இருந்து ஆரம்பிச்சு இட் கேன் மேக்ஸிமம் கோ அப் டு 55 or 60 இல்லைங்களா? அடுத்த 2 கேள்வி முக்கியமா கேட்க போறது. நல்ல யோசிச்சு பதில் சொல்லுங்க. எந்த வயசுல இருந்து செலவு பண்ண ஆரம்பிச்சீங்க? எந்த வயசுல இருந்து உங்க மேல செலவுகள் இருக்கு? பாஸ் 20, 22, 25? ஏன் அது முன்னாடி எல்லாம் செலவு பண்ணலையா? லாலிபப், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கலையா? சின்ன பையனா இருக்கும்போது, சின்ன பசங்களா இருக்கும்போது எல்லாம் செலவு பண்ணி இருப்போம்ல. நல்ல யோசிச்சு பதில் சொல்லணும்னு அதான் சொன்னேன். எந்த வயசுல இருந்து செலவு பண்றீங்க? உங்க மேல செலவு இருக்கு பிறந்ததுல இருந்தா? சரி, வருவோம், அந்த பாயிண்ட்க்கு வருவோம். எந்த வயசு வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க? எந்த வயசு வரைக்கும் உங்க மேல செலவுகள் இருக்க போகுது? வாழ்நாள் முழுக்க இருக்க போதா? கடைசி சுவாசம் வரைக்கும் இருக்க போதா? அப்படியா? இத நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாட், இந்த ஐடியா வந்து ஒரு நல்ல ஒரு படம். கேடி பில்லா கிலாடி ரங்கா அப்படின்னு. அதுல நம்ம டில்லி கணேசனும் அவரோட பையன் அந்த பாத்திரத்தை வந்து விமல் நடிச்சிருப்பாரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வரும். அதுல வந்து சுறுசுறுப்பா டில்லி கணேஷ் உள்ள போறார். அப்பா உள்ள போயிட்டு ஒரு புக் எடுத்துட்டு வராரு. அதுல பட்டியலிட்டு இருப்பாரு. என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா உன் மேல அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்த்துக்குவாரு. அந்த அந்த தாட்டை வச்சு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த வயசுல இருந்து அந்த குழந்தை மேல செலவு இருக்கு அப்படின்னா, அம்மா வயித்துல அந்த கரு உருவானதுல இருந்து செலவு ஆரம்பிக்குதுங்க. ஆமாங்க. பிரெக்னன்சி கிட் வாங்குறதுதான் முதல் செலவுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. குழந்தை பிறக்கிற முன்னாடியே செலவு இருக்குல்ல. பிரெக்னன்சி கிட்ல இருந்து, ஸ்கேனிங்ல இருந்து, மாத்திரைல இருந்து, அந்த அடிக்கடி எல்லாம் டெஸ்டிங் எல்லாம் போவாங்க. டெலிவரி எல்லாமே செலவெல்லாம் முன்னாடி, குழந்தை பிறக்கிற முன்னாடியே செலவெல்லாம் ஆரம்பிக்குது அந்த குழந்தைக்கு தான் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறமா குழந்தை பெருசானதுக்கு அப்புறமா எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாம் வந்து ஹவு லாங் த எக்ஸ்பென்சஸ் கோ அப்படின்னா, கடைசி சுவாசம் வரைக்கும் மட்டும் கிடையாது. இட் கோஸ் ஈவன் பியாண்ட் த லைஃப் டைம். இட் கோஸ் ஈவன் பியாண்ட் த லைஃப் டைம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய இந்த இன்சூரன்ஸ் புத்தகம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எழுதின இன்சூரன்ஸ் புத்தகத்தெல்லாம் பார்த்தேன்னா, எவ்வளவு இன்சூரன்ஸ் வேணும் ஒரு மனுஷனுக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னும் போது ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் ஆட் பண்ண சொல்றான். லைஃப் இன்சூரன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ல ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ்க்கும் நீங்க தான் அந்த பணத்தை கொடுத்துட்டு போகணும் ஃபேமிலிக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த 10வது நாள், 13வது நாள் அது மட்டும் கிடையாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் நார்மலா அந்த ஒரு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும் ஃபேமிலில. ஒரு வருஷம் இருக்கும். அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்றதுக்கு நமக்காக தானே செலவு பண்றாங்க. நாம மேல போயிட்டு நல்லா சந்தோஷமா ஆண்டவன் கூட சேரணும். பயணம் வந்து மேல போற பயணம் வந்து ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம சந்ததிகள்லாம் நம்மளுக்காக தானே அந்த காரியம் எல்லாம் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா?
அதுக்கப்புறம் வருஷம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு பண்றது இந்த மகாலய பட்சத்தை வருது, அதெல்லாம் நான் வந்து பேச வரல சரிங்களா. பட் அட்லீஸ்ட் பேர் மினிமம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, குழந்தை இந்த உலகத்துக்கு வர முன்னாடில இருந்தே செலவு இருக்கு, மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமாவும் செலவு இருக்கு. சோ ஒரு அர்னிங் ஃபேஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது குறுகிய காலம். ஸ்பெண்டிங் பீரியட் அப்படின்னா இது வந்து நீண்ட காலம் சரிங்களா. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த அர்னிங் ஃபேஸ் அப்படின்றது இன்னும் சுருகின்றே வருது. இட் இஸ் ஷ்ரிங்கிங். நிறைய பேர் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா சம்பாதிக்க ஆரம்பிங்க. நல்லா படிக்கணும், மேல் படிப்பு எல்லாம் படிச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சு அந்த மாதிரி எல்லாம் ஒரு 25 27 வயசுக்கு மேலதான் சம்பாதிக்கவும் ஆரம்பிக்காங்க சில இடத்துல. நாட் ஆளுங்க, பட் சில இடத்துல. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டும் கொஞ்சம் சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும். ஃபயர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் அர்லி அப்படின்லாம் ஓடுது. சோ அப்போ சம்பாதிக்கிற காலம் அப்படின்றது சுருகின்றே வருது. ஆனா பிகாஸ் ஆஃப் த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறதுனால மனுஷன் வந்து இன்னும் நிறைய வருஷம் வாழ்றதுக்கான வாய்ப்பும் இப்போ உருவாயிட்டு இருக்கு. 90 வயசுக்கு எல்லாம் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்போ வெரி வெரி கிளியர் தேர் இஸ் a mismatch in the சம்பாதிக்கிற காலம் அர்னிங் ஃபேஸுக்கும் செலவு பண்ற காலம் ஸ்பெண்டிங் ஃபேஸுக்கும் கிளியரா மிஸ்மேட்ச் இருக்கு. இது எப்படி நம்ம மேட்ச் பண்ண போறோம்? நல்லா சம்பாதிக்கிற அந்த பீரியட்ல 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 60 ரூபாய் செலவு போக இருக்கிற 40 ரூபாய் ஒழுங்கா நம்ம எடுத்து வச்சாதான் பிற்காலத்துல எப்ப நமக்கு அந்த 100 ரூபாய் வருமானம் நின்று போயிடுமோ அப்ப 60 ரூபாய் செலவு நமக்கு எங்கேருந்து வர போறது? ஒதுக்கி வச்ச அந்த எறும்பு கதை, ஒதுக்கி வச்ச இந்த 40 ரூபாவை சிறப்பான ஒரு முதலீடுல நீங்க போட்டு வச்சாதான் பிற்காலத்துல உங்களுக்கு நோகாம நுங்கு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பாசிவ் இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்றதுக்கு இது உதவும். ஸோ த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸும் கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படுறது. இது ஓய்வு கால திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற இலக்குகள் மனுஷனுக்கு என்ன வேணா இருக்கணுங்க. இது வந்து உங்களோட ஓன் பர்சனல் பினான்சியல் லைஃப் கோல்ஸ் அப்படின்னு போது வெக்கேஷன் போடுறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பசங்களை படிக்க வைக்கிறது, மேல் படிப்பு, கல்யாணம், ஓய்வு காலம் எல்லாமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அடிப்படையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லா இலக்குகளுக்கும் பணம் வேணும் செலவு பண்றது. மணி ரிக்வயர்டு இல்லையா. சோ எங்கேருந்து நம்ம இதை செலவு பண்ண போறோம்? பிற்கால செலவுகளுக்காக இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் பணத்தை ப்ராப்பரான இடத்துல முதலீடு பண்ணாதான் நாளைக்கு இந்த முதலீடுல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியும். So the holy purpose of investment, my dear friend, is to take care of our future expenses. பிற்கால செலவுகளுக்கு இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா வருமானத்தை முதலீடு பண்ணால்தான் பார்த்துக்க முடியும். சோ அந்த அடிப்படையில சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம் முதலீடுகள் பத்தி. இன்னும் அடுத்த சில எபிசோடுகள்ல இந்த முதலீடுகள் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு முதலீட்டாளரா ஒரு இன்வெஸ்டரா என்னென்ன குறிப்புகளை பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணணும், என்ன ஒரு முதலீடுல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நாம வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னும் பல எபிசோட்ஸ்ல உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டில் வி கேட்ச் அப் ஆன் our next episode. Take care. This is Subhash signing off. நன்றி, வணக்கம்.